ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னா பிரேமலு படம் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு என்னடா இப்படி ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இல்லைங்க சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்ல. ஸோ அதான் ஏதாவது ஒன்று கிரிஞ்சு மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வரணும் முடியாது. ஸோ அந்த கிரிஞ்சு நல்லா இருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. ஸோ கலர் வேரியன்ஸ் அண்ட் சம்திங் டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் சும்மா ஏதோ பில்டப் போட்டேன். அந்த பில்டப் எல்லாம் கோச்சிக்காம இந்த வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குற எல்லா நம்பி எல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் நம்ம லைவ்ல நான் நினைச்சே பார்க்கல, ஒரு 500+ வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ அது ஒரு எப்படி நமக்கு 800 சப்ஸ்கிரைப்ஸ் கிட்ட வந்துச்சோ, ஸோ அதே மாதிரி நான் ரசித்த ஒரு இம்பேக்டான ஒரு விஷயம் தான் அந்த லைவில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து. அண்ட் நேற்றுக்கு லைவ் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நேற்றுக்கு மட்டும் கொஞ்சம் சில மனக்கசப்புலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலாக சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேமலு படத்தோட ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாம் படிச்சு கிழிச்சிட்டேன், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண மட்டும் படிக்காம விட்டுட்டேன்டா மச்சான். ஸோ பிரேமலு படம் எப்படி இருக்கு அண்ட் அதாவது தமிழ் டப் வெர்ஷன் எப்படி இருக்கா, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். பிரேமலு படம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எண்டிங் ஃபினிஷிங் போக போக அந்த காமெடிஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் மலையாளத்தில் இந்த படம் பார்த்தேன். ஸோ மலையாள படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தமிழ் டப் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, 2 விதமாக எனக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் டப் வரட்டும் அப்படி பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா அது தமிழில் நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தமிழில் வெர்ஷன் எப்படி இருக்குது, காமெடி எப்படி இருக்குது, மலையாளத்தில் பார்த்தாச்சு. ஸோ அதே அளவுக்கான இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தமிழ்கிட்ட பார்த்தேன். முழுக்க சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஆனால் செத்த மாதிரி தான். இந்த படம் என்ன கதை அப்படின்னா, சின்னதாக ஒரு பையன் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கமிட்டட் ஆக முடியாமல் வேலை தேடி அங்கே தேடி இங்கே தேடி வரும்போது ஹைதராபாத்துக்கு வரும். ஹைதராபாத் வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான். அந்த லவ் அவனுக்கு கடைசியில் கை கொடுக்குதா கொடுக்கலையா, அதில் என்ன ஆச்சு, அண்ட் அந்த லவ்வில் அவன் லவ் லைஃப்பில் கரெக்டாக இருந்தானா இல்லை அதுக்கப்புறம் அவனுக்கு என்னதான் ஆச்சு, தான் கதை. உன் தம்பியை பார்த்துட போகிறாங்க, மூடுறா. காதலிக்கிறவனுக்கு கண்ணு மட்டும் இல்லை, அப்புறம் அறிவும் கிடையாது. இது என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் எனக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டான இடத்துல ஒரு படம் தான். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது ஒன் சைடு பர்சன்ஸ் அண்ட் கமிட்டான பர்சன்ஸ் அண்ட் பிளே பாய்ஸ் அண்ட் லைக் லோவில் இருக்க ஐஸ் எல்லாருக்குமே இந்த படம் கொஞ்சம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு காமெடியோட சேர்ந்து இந்த படம் காமிச்சிருக்காங்க. இந்த பாய் பெஸ்டிங்கிறானுங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றியும் சொல்லியிருக்கானுங்க. அது இவனுங்க சில விஷயத்த சொல்ல முடியாமல் லைக் எப்படின்னா, நான் கமிட்டடு இல்லை, நான் இவங்க லவ் பண்ணுறேன் ஒன் சைடாக, அதை சொல்ல முடியாமல் பெஸ்டின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஸோ அதான் இதில் பெஸ்டின்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பர்டிகுலராக ஒரு சீன் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க லவ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த பையன் இருக்காங்க. ஸோ அவன் அவன் ஃப்ரெண்டோட குடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல இவங்களும் வருவாங்க. லைக் அந்த பார்ட்டியில் குடிச்சிட்டு இருக்கும்போது வரும்போது இவனை அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பெஸ்டி சண்டை போடுறது உட்காரு பேசு அப்படின்னு 2 அவனை உட்கார வச்சு கிழிச்சு தள்ளுவானுங்க. ஸோ அந்த கிளிக்கிற சீன் ஒவ்வொன்றுமே பயங்கரமா இருக்கும். ஸோ அதை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சிவாஜி? இனி நடக்க போறது யுத்தம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சில பல மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. அண்டு நீங்களும் கண்டிப்பாக அந்த ஒன் சைடு லவ் கமிட்டடு எல்லாமே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ சில பல மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். தனியாக உட்காந்து அழுறதுக்கு கூட தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் நம்ம அழ வச்சுருக்குது. அண்ட் வெளியில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலோ, லைக் ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, லைக் லவ் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் பார்த்து பரமாக பாருங்க. ஏன்னா இதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி அழுக வந்துடும். ஸோ ஒரு நிமிஷம், ஒரு மாதிரி அழுக வந்துடும். ஏன் அப்படின்னா, சரி என்னடா இது மிஸ் பண்ணுறோமே, ஸோ அந்த மாதிரி அழுக வந்துடும். அண்ட் இது ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா சில பல நான் நேற்று லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். அது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறது வார்த்தை பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அப்போ அதுதான் இந்த இதுலையும் காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அறியாமல் ஒரு வார்த்தையை விட்டுரும். ஸோ அந்த வார்த்தையை வச்சு தான் இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னு படத்தை பாருங்க, அப்போ புரியும்.
ஆமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி நடந்திருக்குல்ல, ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் தோணும். ஸோ மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு அனதர் திங் என்ன அப்படின்னா, எனக்கு எப்படி இந்த மாதிரி வார்த்தை அந்த மாதிரிலாம் வந்துட்டு என் ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒன்று யாரை லவ் பண்ணாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணாலும் சரி, ஒன்றும் லவ் பண்ண மாட்டேன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் லவ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் அந்த படத்தை பார்க்கும்போது எஸ் அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் வந்துட்டு இன்னொரு இது என்னன்னா, இந்த பெஸ்டி அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டர் அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பெஸ்டி வந்துட்டு லைக் சும்மா டீக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். அண்டு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பிரேமலு படத்தை வந்துட்டு தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க. கோ அண்ட் செக் விசிட் த தேட்டர்ஸ் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக கமிட்டாக இருப்பீங்க. ஸோ லவ்வர் தான் கமிட்டாக இருப்பீங்க. ஸோ கமிட்டாக இருக்கிற பசங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அனதர் திங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒன் சைடு லவ்ஸாக இருந்தாலும் வந்துட்டு பாருங்க. முழுக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம் தான். அண்ட் வந்துட்டு அனதர் திங் வந்துட்டு என்னன்னா, இந்த பேட் வேர்ட்ஸ் 18+ ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சூப்பரான ஒரு படம், தரமாக எடுத்திருக்காங்க. லவ்னா வந்துட்டு சும்மா அந்த கட்டி பிடிக்கிறது, கிஸ் அடிக்கிறது, ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, ஸோ இதுதான் லவ்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கும் அது தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னன்னா, நம்ம எப்படி இருக்கிறோன்றது கிடையாது, லவ் பண்ணுறோமா அதுதான். ஸோ அதான் வந்துட்டு லவ். ஸோ அதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ரொம்ப உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட வந்துட்டு எப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு லவ் தான். ஸோ அதை வந்துட்டு இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு ஒரு காஜு அளவு இல்லாத ஒரு லவ் ஸ்டோரி இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. That's all guys, this is Master Asking. So subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Bye.